நண்பர்களே, பெரியாரை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு இடத்துல ரொம்ப நெருடலாக இருந்தது. அதாவது குழந்தை பண்ணை வைங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன் இந்த மனுஷன் குழந்தை பண்ணையை போய் வைக்க சொல்கிறாரு? நம்ம பெற்றவங்கெல்லாம் குழந்தைகளுக்காக தானே வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு அவர் மேலே ஒரு நெருடல் தான். ஆனால் அவரை ஏன் தொலைநோக்கு பார்வையால் நம்ம சொல்கிறோன்றது லேட்டாக தான் எப்போவுமே புரியும். அதாவது பெற்றவங்க இந்த ஆணவ படுகொலை பண்ணுற சாதி வெறிய மாதிரி, மத படுகொலை பண்ணுற மத வெறிய மாதிரி, கலாச்சாரத்தை நுகர்வு கலாச்சார வெறியர்கள் மாதிரி இப்படியெல்லாம் வளர்க்குற பெற்றவங்கக்கிட்ட இருந்து வளராமல் ஒரு பொதுவாக ஒரு இடத்துல பிள்ளைங்க வளரட்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் தான் அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆணவ படுகொலை, இந்த படுகொலையெல்லாம் இது நிகழாமல் இருந்திருக்கும் அவர் சொல்கிறத கேட்டிருந்தேன். இப்போ பிள்ளைங்களோட மொபைல் கிட்டேருந்து நம்ம பறிக்க முடியுதா? அப்போ அந்த மொபைல் வெறியாகவும் வளருதுங்க அதுங்க. அப்போ ஒரு புது சமூகத்தை படைக்க நினச்ச பெரியார் அப்படி சொல்லியிருக்காரு.